இல்லந்தோறும் இனிய வழிபாடு, எங்கு பார்த்தாலும் இறை நாமங்கள். உங்களுக்கு தெரியும், தமிழருக்கு மிக உகந்த கடவுள் முருகப்பெருமான். நிறைய பேர் பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க, திருத்தணிக்கு பாத யாத்திரை போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நகரத்தார் பெருமக்கள் வேல் பூஜை செய்து விராலிமலை குமரமலைன்னு பாத யாத்திரை போவாங்க. அறுபடை வீடு உங்களுக்கு, அது பழனியாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், திருஆவினன்குடியாக இருக்கட்டும், சுவாமிமலையாக இருக்கட்டும், முருகப்பெருமான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அருள்பாலித்த கதையை நாம் நன்கு அறிவோம். தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னை பகுதியிலே அந்த திருவான்மையூர் கடற்கரையை ஒட்டி அந்த பெசன் நகர் பகுதியிலே அறுபடை முருகன் கோவில் என்றே ஒன்று இருக்கிறது. பன்னெடுங்காலமாக நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பை பெற்று அந்த இடத்தை பெற்று அறுபடை வீட்டையும் அங்கே கட்டி பல்வேறு ஆண்டு காலமாக நித்திய பூஜை சிறப்போடு நடைபெற்று வருகிறது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எத்தனையோ இடங்களில் இந்த முருகப்பெருமானுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் தாண்டினோன்னு பெரும்பேர் கண்டிகைன்னு, திண்டிவனத்துக்கு முன்னாடி மேல்மருவத்தூர் தாண்டினோன்னு அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே பெரும்பேர் கண்டிகை முருகன் இருக்கார். மலை மேலே வேல் இருக்கும். அவர் திருச்செந்தூர் முருகனுக்கே அண்ணன் முருகன். அங்கே எந்திர பிரதிஷ்டை கிடையாது, கல்லிலேயே எந்திரம் இருக்கும், சத்துர சம்ஹார மூர்த்தி. இப்படி பல ஆலயங்களில் முருகப்பெருமான் முத்துக்குமரனாக காட்சி தரக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கின்றோம். தமிழ்க்கடவுள் முருகனுக்கு என்ன சிறப்பு என்றால், பகைவருக்கும் அருளக்கூடிய பாங்கு. நம்ம நண்பனுக்கே அருள்றதில்லை, பகைவருக்கும் அருளினான். எப்படி? கடைப்பல் முடைக்காத பாலகனவன், கார்ச்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏடனம் பேசிய சூரபத்மனை அழித்திருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் சம்ஹார தினம், அதாவது கந்த சஷ்டியிலே சூர சம்ஹாரம்னு நடக்கும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்கு பதிலாக அருள்பாலித்து தன் வணங்குகின்றவர்களையும் சூரனையும் வணங்கச் செய்ய சேவல் கொடியாகவும் வாகனம் மயிலாகவும் மாற்றிய பெருமை கந்தவேல் கடவுளுக்குத்தான் முத்துக்குமாரசாமிக்கு உண்டு. ஆணவம் கடிதல்னு பேர். மனிதனுக்கு துறக்க முடியாதது ஆணவம், கண்மம், மாயை. அதுலேயும் நான் யார் தெரியுமா, நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் தெரியுமா, எனக்கு எத்தனை பேரை தெரியுமா, இந்த அகந்தை இருக்குது பாருங்க. அதை அடியோடு ஒழிப்பதற்குத்தான் யாருக்கு பாடம் எடுத்தான்? வேதத்தின் வித்தாக இருக்கக்கூடிய பிரம்மா. நீ என்ன படிச்சிருக்கன்னா, வேதத்தை கற்றுணர்ந்தவன். அப்போ வேதத்தினுடைய பொருளாகிய ஓமுக்கு விளக்கம் சொல்லுன்னா சொல்ல தெரியல, தலையில் குட்டி சிறவிச்சான். சிவபெருமானே கேட்டார், ஒத்த வார்த்தை சொன்னான், நின்னை வணங்கினும் தன்னகந்தை தவிர்க்கலன், ஆதலால் அவனை அறிஞரன் வைத்தேன். அப்பா, குளிக்கிறதுக்கு முன்னாடி அழுக்காக இருக்கலாம், குடித்த பிறகு ஒருத்தன் அழுக்குன்னா குளத்தை அசிங்கப்படுத்துகிறான். இறை வழிபாடே ஆணவம் போக்குவது. பிரம்மாவினுடைய உடல் முழுக்க ஆணவம் இருக்கிறதுன்னு தந்தைக்கு இந்த மகன் ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் சொல்லபோது சிவபெருமான் மாணவ நிலையிலிருந்து கேட்டதாக கீவாஜா பதிவு செய்வார். வள்ளிக்கு வாய்த்த வள்ளல். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானைன்னு 2 உண்டு. இந்த முருகப்பெருமான் கொஞ்சம் காதல் வயப்பட்டவன். அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தியை தான் வள்ளி தெய்வானைன்னு சொல்லுவாள். வள்ளி கிட்ட போகும்போதெல்லாம் முருகனை பார்த்து போடா, வாடா, காடா, மூடான்லாம் சொல்லியிருக்கா. எப்படி? இச்சாசக்தி கிரியாசக்தியினுடைய சொரூபம்தான் வள்ளி தெய்வானை. வள்ளியை நோக்கி முருகப்பெருமான் நகர்ந்த போதெல்லாம் போடா, மூடா, காடா, வாடா அப்படின்னு சொன்ன முருகப்பெருமான் வள்ளியையே மணந்து தன் அருகிலேயே வைத்தான். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால், திருநெல்வேலியை தாண்டி நீங்கள் நாகர்கோவில் அந்த தூத்துக்குடி பகுதி போகிறவங்களுக்கு தெரியும், வள்ளியூர் அப்படின்னே இருக்குது. அங்கே பெரிய முருகன் தலம் இருக்குது. அங்கே பனங்களங்கள்லாம் உணவாக கொண்ட மரபிலே வள்ளி தோன்றியதாக ஐதீகமும் அதற்கான காலச்சுவடாகிய சான்றுகளும் இன்னும் இருக்கிறது. இன்னும் சொல்கிறேன், முருகப்பெருமானுக்கு மற்ற எல்லா கடவுளையும் விட என்ன சிறப்புன்னா, அருணகிரிநாதர். நம்முடைய திருவண்ணாமலை திருத்தலத்தில் முருகனுக்கு தனி சன்னதி உண்டு, அருணகிரிநாதர் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூரில் சுவாமிக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய சம்ஹாரமூர்த்தி பக்கத்தில் அருணகிரிநாதருக்கு தனி சிலையே உண்டு. அருணகிரிநாதருக்கு அருட்காட்சி தந்த இடம் திருவண்ணாமலை. அருணகிரிநாதருடைய திருப்புகளை
படிக்க படிக்க நம்முடைய உள்ளம் அப்படியே இனித்து போகும். என்ன சொல்லப்போனால் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல் சண்முக கவசம் குமாரத்தவம், அதை படித்தா நோய் தீர்க்கும் மந்திரம். வாரியார் சாமி முருகனுக்காகவே வாழ்ந்து நடந்து கரைந்து தன்னை இழந்தவர். அப்பேற்பட்ட அந்த வாரியார் சாமி சொல்லுவார், முத்துக்குமரன் முருகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கிணத்துல ஒரு சாமா விழுந்துட்டா பாதாள கரண்டியை வச்சு அலசி பாத்திரத்தை மேலே எடுக்கிற மாதிரி வாழ்வியல் கிணறில் விடக்கூடிய நாம் முருகன் என்கின்ற பாதாள கரண்டியை ஆன்மாவுக்குள் அலசினால் அவன் பாதம் பற்றி மேலே வரலாம். இன்னும் ஒத்தை வரியில் சொல்லுவார், கடலின் ஆழத்தை கணக்கிட போன உப்பு பொம்மை கடலிலேயே கரைவதைப் போல முத்துக்குமரன் முருகனுடைய பெருமையை ஆராய நுழைந்து அவனுக்குள்ளேயே கரைவதுதான் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.